Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது டைகர் vs டைகர் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் தான் அவன் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறான். என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ளே அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு முன்னாடி நடந்துருது. ஸோ அந்த டைமில் வந்து அவன் முன்னாடி ஹூடி போட்டுட்டு ஒரு பையன் போகிறான். அவனை பார்த்து நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவன் வந்து ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கிறான். இதை வந்து ஹாங்கும் நோட் பண்ணுறான். உங்களில் யாருக்காச்சு லைஃப் வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீனே வந்து ஒரு கிளாஸ் ரூமில் தான். அந்த கிளாஸ் ரூமில் வந்து 2 பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டே அந்த பையனை பார்த்தியா ரொம்ப டஃப்பாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். அவன் வந்து ஏதோ ஃபைட் பண்ணானா, அதுவும் கேங்ஸ்டர் மாதிரிலாம் அவன் ஃபைட் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் நீ வந்து கேங்ஸ்டர் லெவலுக்கு வந்து பில்டப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் வந்து போயிலாம் சொல்லலை, என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்கூலில் தான் படித்தான், அவன் தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு. இவன் தான் நம்மளோட செகண்ட் லீட் ஹான் யோசங். ஸோ அதுக்குள்ளே அவங்களோட டீச்சரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம கிளாஸில் வந்து நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. காங் ஜிஹான் வந்து உள்ளே வரான். வரும்போதே அவனை பார்த்து எல்லோரும் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி பெஞ்ச் எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்ச் வரதண்டிக்கும் நீ வந்து சைலண்ட்டாக இரு, எதையும் ஸ்டார்ட் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரியும் சார் வந்து இவனை வார்ன் பண்ணுறாங்க. இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாடி நிற்கிறான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்க்கை இவன்கிட்ட கொடுக்குறான். அதாவது டெஸ்க்கை போட வரான். அப்போ வந்து இவன் இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபோர்ஸோடு கொடுங்குறான். அப்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஹானோட ஃபோர்ஸ் வந்து அப்படியே வெளில போய் விழுந்துருது. இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் டேவா அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோன்னு சொல்ல நானே வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கண்டுக்கவே இல்லை, விட்டுடுறான். நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படிங்கிற மாதிரி ஹாங் வந்து சாரி கேட்குறான். பட் அதை கேட்குற நிலமையிலே அவன் இல்லை. ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால நோட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். நான் தப்பு பண்ணேன் உண்மைதான், பட் அதுக்குன்ட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அவனோட சார் வந்து ஃபஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்கிறாங்க. டேவே ரொம்ப பேடாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காங் திங்க் பண்ணுறான். கிளாஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம் காங் வந்து ஒரு பையன்கிட்ட டவுட் கேட்குறான். பட் அவன் வந்து வேறு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம காங் வந்து சொல்கிறான். அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். ஆனால் நீ தானே பிளாக் போர்டில் சால்வ் பண்ண அப்படிங்கன்னு இவன் சொல்ல வரான். பட் அங்கே ஆளை காணும். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் வந்து நின்றுட்டு என்ன டவுட்னு சொல்லி நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸை வாங்கி பார்க்குறான். சரி சொல்லலாம் அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வந்து மீட்டிங் இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம்ல, அங்கே வந்து ஹான் யோசங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், நீ அவன்கிட்ட வேணா கேளு, அவன் வந்து கிளியர் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படின்னு இவன் கேட்குறான். உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறான்ல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்ட அவன் தான் அப்படின்னு சொன்னதும் இந்த பையனா, அவன் வந்து சும்மாவே எனக்கு ஆன்சரே பண்ண மாட்டானே, இல்லை நீ எப்போ வருவேன்னு சொல்லி நான் அது வரை வெயிட் பண்ணுறேங்கிறான். அவசரத்தில் அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஹான் கிட்ட போய் கேட்குறான். பட் வந்து ஹான் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிருந்ததுனால அவனுக்கு எதுவுமே கேட்கல. ஃபோர்ஸோட அந்த பெஞ்சில் அடிக்கிறான். அவுட் கேட்க போனானா இல்லை ஃபைட் பண்ண போனானே தெரில. ஏன்னா அவனோட ரியாக்ஷன் வந்து அப்படி தான் இருக்கும். நானும் உனக்கு ஒன்றும் சளைச்சவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹானும் வந்து சேம் ரியாக்ஷன் கொடுக்குறான். எனக்கு இதில் டவுட் இருக்குது, ஸோ வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடு அப்படி கேட்குறான். அப்படி நீ கிளியர் பண்ணல அப்படின்னா அப்படின்னு சொல்ல வரான். இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருந்தவன் சடனாக வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இதில் வந்து வெக்ஸ் ஆகி ஹான் வந்து அங்கேருந்து போயிடுறான். நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பான் போல், பட் யாருமே வந்து அவனுக்கு சொல்லவே இல்லை. ஏன் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஸோ அப்போ தான் ஹானை வந்து மறுபடியும் பார்க்குறான். அவன் திரும்புகிற மாதிரி இருந்தோடனே இவன் வந்து ஒளிஞ்சிக்கிறான். ஆமாம் நம்ம தான் தப்பே பண்ணலையே, பின்னையே நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளில வரான். அதுக்குள்ளே ஹான் வந்து அங்கே 2 பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே வந்து டஸ்ட்டரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க போல். ஸோ வந்து நீ கூட நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹாங் போயிட்டு ஹான் யோசங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இவனும் திரும்பி பார்க்கான், ஸ்லிப்பாகி கீழே விழுறான். விழும்போது நம்ம ஹானையும் பிடிச்சி இழுத்துட்டு விழுறான். அவங்க தான் விழுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையங்க 2 பேரும் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே நம்ம ஹானை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அவன் கீழே விழுந்ததுக்கப்புறமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்குறான். கையில் வந்து ஒரு ஷர்ட் பீஸ் இருக்குது.
இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா நம்மளோட ஹான் வந்து இருக்கிறான். டைகர் டேட்டூ அவன் முதுகுல போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு டைகரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் அப்பில் அவன் ஃபேஸை கொண்டு போகிறாங்க. பார்த்தா அந்த டைகர் மாதிரியே அவனும் வந்து முழிச்சிட்டு இருக்கான் நம்மளோட ஹீரோ அங்கே பார்த்து. காங் வந்து இன்னும் ஷாக்கில் தான் இருக்கிறான் அந்த டேட்டூவை பார்த்ததுலேருந்து. ஸோ அந்த டைம்லேயே அந்த 2 பசங்களும் வந்து ஹான் உனக்கு எதுவும் அடிப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அவன் மட்டும் எந்திக்காமல் நம்ம காங்கையும் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு பசங்க நீங்கள் 2 பேரும் எப்போலேருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காங்க்கு வந்து காண்டாக்குது, எப்பண்டா இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டெரராக ஃபேஸை வச்சுக்கிட்டு கேட்டதும் அந்த பசங்க விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா காங் வந்து அந்த டேட்டூ பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான். பட் வந்து ஹான் வந்து என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூப்பிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனே வந்து ஹான் வந்து காங்கை கெட்டி போட்டு ஒரு ரூம்குள்ள அடைக்கிறான். அடைச்சது மட்டும் இல்லாமல் அவனோட முதுகில் எதுவும் டேட்டூஸ் இருக்குதா, இவன் வந்து கேங்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். பட் அப்படி எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக அவன் வந்து காங்கிட்டே கேட்குறான், நீ யார், உன்னை யார் அனுப்புனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். நீ என்ன பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணுற, உனக்கு சென்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ ஒழுங்காக சொல்லு, உன்னை யார் சென்ட் பண்ணான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, நான் இன்றைக்கி தாண்டா உன்னை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவனும் அவனை பார்க்குறான், அவன் போய் சொல்கிறானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. சரி அப்போ எதுக்காக இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னை ஃபாலோ பண்ணா அப்படின்னு கேட்டதும் ஸோ வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் டவுட் இருந்துச்சு, அதனால தான் அவன் பின்னாடி சுற்றினேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் சொல்கிறதுக்கும் அவன் ஃபேஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ ஹான் வந்து நீ உண்மையை சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கும் சொல்கிறான். சரி நீ உண்மையை சொல்கிறியோ பொய் சொல்கிறியோ, இங்கே பார்த்ததை வந்து வெளில யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹான் வந்து காங்க மிரட்டுறான். ஏன்னா நீ கேங்ஸ்டருங்கிறத வெளில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏற்று கேட்குறான். கேங்ஸ்டருங்கிறது என்னை விட உனக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உன் வாயிலிருந்து எனக்கு கேங்ஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு கோபமாக வருது அப்படிங்கிற மாதிரி காங் வந்து அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஹானும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறாங்க. அகைன் நான் வந்து உன்னை ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் திரும்ப வரான். இல்லை நீ செக்லாம் பண்ண வேணாம், என் ஸ்டடீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். நீ அப்படி பண்ணனா நான் வந்து உன்னை பற்றி வெளில யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஒரு டீலும் போடுறான். இதெல்லாம் கேட்ட ஹான் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையெல்லாம் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். காங் வந்து சொல்கிறான், அப்போ நான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லுவேன் நீ வந்து டேட்டு போட்டிருக்க, நீ ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் நான் உன்னை இங்கேருந்து வெளிலே போக விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் அந்த இடத்தையே அழிச்சிட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ மறுபடியும் நான் வந்து உன்னை பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே 1 hour கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் பார்த்த ஹானோட அசிஸ்டன்ட் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறான். காங் உனக்கும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் வந்து சொல்லிடுறான். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹான் வந்து அவன்கிட்ட கேட்குறான், படிக்கிறத தவிர உனக்கு வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். காங் வந்து இல்லை எனக்கு ஸ்டடீஸ்லாம் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதும் இவனும் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். வந்து பிடிக்கல சொல்லி கொடுக்க, பட் வந்து உன்னையே ஓட விடுறேன் பாரு அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓவராவாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்கும் அவனுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ 3 பேரும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வெளில வராங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் பசங்க வந்து அவங்கள பார்க்குறாங்க. காங் ஜீஹான் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்களோட ஸ்டார்டிங்லேயே ஹான் வந்து காங்க்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி டீச் பண்ணும்போது வெளில மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே வெளில ஒரு க்ளவுட் கூட இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ ஏன் உன் ஆன்சர்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். எனக்கு இந்த கொஷின் தெரியல அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதும் சரி நான் நெக்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கும் வந்து அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அகைன் 1 hour ஆகுது. மறுபடியும் ஆன்சர் ஷீட் வந்து போன டைமை விட ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நான் வந்து என் பெஸ்ட்டை தான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து காங் சொல்கிறான். உனக்கு ட்ரீமை சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹான் கேட்குறான். இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஹான் வந்து திங்க் பண்ணுறான், இவனை எப்படி வந்து குவைட் பண்ண வைக்க. ஸோ அவன் டைரெக்டாக கேட்குறான், உனக்கு வந்து என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனும் ஒன்றை தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். வேற என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டதும் இங்கே சும்மா இருக்கிறேன்ல அதுவும் எனக்கு பிடிக்கல. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்குதான் போறீங்களா? சரி நீ படி அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ஏன் சடனாக என்கிட்ட கொஷின் கேட்டுட்டு பாதிலே விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணாலும்
அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். திரும்பவும் 1 hour ஆகுது. இப்போ ஆன்சர் ஷீட்டை பார்த்தா ஒரு கொஷினுக்கு 3 ஆன்சர் சார் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஹான் வந்து அவன்கிட்ட காமிக்கான். அதுக்கு சொல்கிறான், எனக்கு வந்து பி வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதே மாதிரி தான் சியும் ஈயும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் வந்து பிங்கிற ஆன்சர் வந்து எக்ஸாம்லையும் ஆன்சராக கொடுக்க மாட்டாங்க, ஸோ அதனால நான் பிஏ சூஸ் பண்ணேன். நீ தப்பான ஆன்சரை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்க. ஹான் வந்து அவனை கலாய்க்கிறான். விட மாட்டானா இவன் நம்மளை அசிங்கப்படுத்தாம. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தாது. ஹான் வந்து காங்கை பக்கத்துல வா அப்படின்னு சொல்றான். கேங்ஸ்டர் இல்ல, அடிச்சாதான் சொல்லி கொடுக்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்துல போறான். ஹான் வந்து அவனுக்கு ட்விஸ்ட் தான் வச்சிருக்கான். சடனா வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து காங் வந்து ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பா ஆன்சர் பண்ணனா நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வரான். காங்க்கு வந்து கோவம் வந்து இந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலரை பிடிச்சி பேசுறான். ஹான் இதை சைல்டிஷா எடுத்துட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். உனக்கு நான் டீச் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீ இங்கேருந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வெளில போயிடுறான். அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. காங் வெளில போகும்போது ஹானை திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவன் ஒரு நியாடாக இருப்பான்னு நினச்சேன், பட் டேட்டூலாம் போட்டுட்டு கேங்ஸ்டராக இருந்தான். எல்லாரும் இவன் நல்லா சொல்லி கொடுப்பான்னு சொன்னாங்க, இருக்கிறதுலே மோசமாக எனக்கு டீச் பண்ணான். யாரா நீ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணி டியூஷன் போகலாமா அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்ணுறான். அப்படி இல்லாட்டி எக்ஸாமே நம்ம எழுதாமல் வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறான். கேங்ஸ்டர்லாம் படிக்கணுமா என்ன, இவன் ஏன் இவ்வளோ நல்லா படிக்கிறான், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு வரான். அப்போ வந்து ஹான் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் சைக்கிளிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறான். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட கீயை தேடுறான். அந்த டைமில் ஒரு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனை கிராஸ் பண்ணி போகுது. இவன் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே பார்த்தா ஹான் இருக்கிறான். அசையாமல் பாட்டிலே நிற்கிறான். ஹெட்ஃபோன் போட்டிருக்கான். இவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. சீனில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஹானும் அந்த இடத்துல தான் இருக்கிறான். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறான். நான் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேர்ன் பண்ணியிருந்தேன்னா அந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல அப்படின்னு அவன் அவனுக்குள்ளே திங்க் பண்ணுறான். இங்க ஃபிளாஷ் கட் ஆகுது. காங் வந்து ஹானை கார்ல வந்து கிராஷ் ஆகாம காப்பாத்திட்டான். ஹான் வந்து அவனை பார்த்து திட்டுறான், டேய் நீ இப்படிதான் ரோட்ல வந்து நடந்துக்குவியா, உன்னை பத்தி நீ கேர் பண்ணிக்க மாட்டியா. காங்க பாக்குறான். ஷாக்கான ஸ்டேஜ்ல அவன் வந்து இருக்கிறான். அதை பார்த்த உடனே ஹானும் சைலண்ட் ஆயிடுறான். ஹான் கேட்குறான், உனக்கு ஒன்றும் ஆகல, பதட்டத்தோட கேட்குறான். ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்றான். அதோட அந்த சீன் வந்து அங்கே கட் ஆகுது. காங்க்கு வந்து ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல, அவனுக்கு ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்கு, அதனால தான் வந்து இப்படிலாம் ஆக்ட் பண்றான். என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஹானும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். அவன் மாதிரி முன்னாடி ஒரு கிட்னாப் நடந்திருக்கு. காங்க பார்க்குறான். நீ அழுறது வந்து உனக்கு வலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அழுறியா அப்படின்னு கேட்குறான். இவனும் அவனை ஸ்டன் ஆகி பார்த்துட்டு, டே உனக்குலாம் அறிவு இருக்காடா, ஒரு கார் வருது கூட தெரியாமல் நீ அப்படி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி அடிக்க போகிறான். மறுபடியும் இயர்ஃபோன் மாட்டினதை நான் பார்த்தேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறான். ஹான் அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், மியூசிக் லிசன் பண்ணல, அந்த கார் வர்றது எனக்கும் தெரியும், அந்த சைட் மூவ் ஆகலான்னு தான் நினச்சேன், எங்கே இருந்தோ சடனாக வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா நடு ரோட்டில் ஸ்டன் பண்ண அப்படின்னு சொல்றான். அது வந்து அப்படின்னு இவன் இழுக்கிறான். சைக்கிள்ல வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்றான். இப்போ அந்த கார்காரன் வந்து இறங்க கூட இல்ல. அப்படி இவங்களை பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இதை ஹானும் நோட் பண்ணுறான். அப்போ நீ வந்து உன்னோட சைக்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, அதை விட நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை மார்னிங்லாம் வந்து என் சைக்கிள் நல்லா தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் தான் யாரோ பிரேக்கில் ஏதோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உனக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்குறான். அடிக்கடி நடக்காது, பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பப்போ நடக்கும். ரீசெண்டாக எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. காங்கோட ரியாக்ஷன் பார்த்து ஒரிப்படுறியா அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து எந்திரிச்சிடுறான். எவ்வளவு நேரமா நீ அப்படியே படுத்திருக்க போற, எந்திரி அப்படின்னு சொல்றான். இல்ல நான் எந்திக்கல, எனக்கு ரொம்ப வலிக்குது, நீயும் பக்கத்துல படுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்கறான். ஏன்னா எந்திரி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து சொல்லலாம். அவனும் வேற வழி இல்லாம வச்சிடறான். ஒரு நோட் கொடுக்குறான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்க, இது உன்னோட ஹோம் ஒர்க், இந்த வீக்கெண்ட்ல பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அதான் ஏன் சடனா கொடுக்குற, வேண்டானா விட்டுரு, நீ குவைட் பண்ணிக்கோ. இல்ல நான் பண்றேன். காங் வந்து அதை வாங்கிக்கிறான். ஹான் கேட்கறான், யூஸ்வலாவே கேர்லெஸ்ஸா இருப்பியான்னு கேட்கறான். சேவ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, ரோட்ல விழுந்து எந்திரிச்சு வாயை வந்து நான் உடைச்சதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து நீ கொஸ்டின் கேட்க பாத்தியா, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்டா உன்னை அடிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்கறான். சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுவும் இந்த வழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போறாங்க. ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா காங் வந்து சொன்னபடி ஹோம்ஒர்க்கை முடிச்சு கான் கிட்ட சப்மிட் பண்றான். அதுல ஒரு சின்ன நோட் பேப்பர் இருக்கு. அதை எடுத்து ரீட் பண்ணா அவன் வந்து சாரி கேட்டிருக்கான் கோவப்பட்டதுக்கு. அது என்னோட ஃபால்ட் மட்டும் இல்ல, நீயும் வந்து
இனிஷியலாக வந்து என்ன கோவப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணியிருக்கான். பட் அதெல்லாம் சாருக்கு தெரில. அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அவனை மாதிரியே ரொம்ப ஆங்க்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஏன் இவனை திங்க் பண்ணுறோம்? சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான். இருந்து வந்தான்னு தெரியல. காங் வந்து ஹான் கிட்ட செக் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். போன டைமை விட நீ வந்து நல்லா தான் பண்ணியிருக்க பாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனை வந்து நிம்மதியாக இருக்க விடலை. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறான். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுன்னு சொன்னேன்லாம், ஏன் கேட்கல? அங்கே 2 பசங்க வராங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்களா. நெக்ஸ்ட் பீரியட் வந்து ஜிம் வெளில போ அப்படின்னு சொல்கிறான். அது எனக்கு தெரியும், என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்லிடுறான். ஒரு கிளாஸ்மேட் ஹான் நீ வெளில போகும்போது இந்த கிளாஸ் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவனும் ஓகே சொல்லிடுறான். காங் ஹான் கிட்ட கேட்குறான், நீ எப்படி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா, உனக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்டடீஸ் தவிர வேறு ஏதோ டவுட் இருக்கு போல. பர்சனல் விஷயம் பற்றி நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லாத மாதிரி நீ பேசுகிற. முன்னாடி தான் நம்ம பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிறான். நான் வந்து உங்ககிட்ட உன் பர்சனல் பற்றி கேட்டால் மட்டும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் வருமா உனக்கு? இல்லை, என்னோட டேட்டூவை யாராச்சும் பார்த்தாங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. பட் நீ எதுவுமே அந்த மாதிரி கேட்கல. இவன் நினைக்கிறான், இப்போ நான் கேட்டால் மட்டும் சொல்லிடுவ பாரு, பாதி சொல்வேன், அதுக்கப்புறம் உன்னோட வேலையை பார்ப்ப, அதுக்கு நான் ஏன் கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே திங்க் பண்ணுறான். ஹான் வந்து சடனாக இருந்துச்சு அங்கே இருக்கிற கர்டன்ஸ்குள்ள போறான். ஜீபூம்பா போட்ட மாதிரி. இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஏன் இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி காங் கேக்குறான். எனக்கு பாத்ரூம் பிடிக்காது, ஃப்ளோர்ல வந்து கொஞ்சம் வாட்டரா இருக்கும், அதுவும் டர்ட்டியா இருக்கும், அதனால நாங்கள் போக மாட்டேன். ஸோ வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ் ரூம்லேயே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவேன், நீ வேணா அந்த இடத்துல போய் பண்ணு, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஹானுக்கு வந்து எங்க போய் முட்டுறதுனே தெரியல. விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு கேங்ஸ்டரா இருந்துக்கிட்டு நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். விண்டோக்கு ஆப்போசிட்ல இருந்து உன்னை யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவ? நீ இவ்வளோ ஸ்டூப்பிடா இருப்ப நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நான் ஒன்றும் கேங்ஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்றான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கிளாஸ் விட்டு வெளில வரான். எங்க போறேன், இங்க இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுக்கடே, நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கர்டனுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் எப்பவும் போல யூஸ்வலாக தான் ஃபைட் பண்ணோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து 2 பேரும் மாறி மாறி ஜோக் பண்ணிப்போம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஹான் வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். காங் என்ன நடக்கு அப்படிங்கிற ரியாலிட்டிக்கு வர்றதுக்குள்ளே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூஸ்வலாக நடக்கிற மாதிரி இல்லை. இவன் ஜோக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஸ்டாப் பண்ணியிருப்பான். பட் அவன் இன்னும் கண்டினியூ பண்ணுறான். காங் வந்து அவனை பிடிச்சி தள்ளப்படுறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு. சேம் டைமில் பசங்க ஹான் கிட்ட வந்து கீ கொடுக்கறதுக்காக வராங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். யாரான்னு பார்த்தா நம்ம காங். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தானே, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து பார்த்தா இங்கே ஹான் வந்து பிச்சு போட்ட கோழி மாதிரி உட்காந்துருக்கிறான் அடி வாங்கிட்டு. அவனுக்கு பக்கத்தில் ஒரு மொபைலோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. இவனும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அது காங்க்கு வந்தது தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து இவன் எதுக்குமே ஆன்சர் பண்ணல. எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதே அவனுக்கு சொல்லலை. ஸோ அவன்கிட்ட இருந்து தலைமறைவாக இருக்கான் போல. இதோட சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. சீனில் காங் வந்து மறுபடியும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கான். ஸோ ஹான் வந்து அவனை வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து எதுக்காக ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்துக்கு கூட தப்பாக பண்ணுற அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிஸ் தானே வேணும், அதுக்காக தானே நீ இப்பெல்லாம் தப்பாக பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ சடனாக வந்து காங் வந்து அவனோட கனவுல இருந்து எந்திக்கிறான். இது எல்லாமே ஒரு ட்ரீம் போல். இதுக்கு வந்து அவன் ரியாக்டும் பண்ணியிருக்கான். அதான் அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காண்டேத்துது. இப்போ வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, 1 PM என்னோட வீட்டுக்கு வா, இதான் என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேருக்குள்ளே இப்போ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். ஸோ அவன் மொபைல் எடுத்து பார்த்தான்ல, அந்த டைமில் தான் வந்து மொபைல் நம்பர் எடுத்திருப்பான் போல. இப்போ வந்து அவன் எதுக்காக நம்மளை அங்கே கூப்பிடுறான்? ஒருவேளை நம்ம அவன் நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து செக்கிங்கில் வச்சுக்கிறதுக்காகவே அவன் கூப்பிடுறானா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். போல அடியில் வந்து டைப் பண்ண போகிறான். அதுக்குள்ளே வந்து ஹான் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இங்கே வராமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன், உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து டபுள் ஆகும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் வந்து வேறு வழி இல்லாமல் அவனை வந்து பேர்ட் வேர்ட்ஸ்லாம் திட்டிட்டு கிளம்பி நல்ல பிள்ளையாக போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, வந்து கேங்ஸ்டர் இல்லை, அதையே நான் மறந்துட்டேனே. அங்கே வந்து நிறைய கேங்ஸ்டர்லாம் இருக்கிறாங்க. போயிட்டு அங்கே உட்காந்துருக்கான். ஹான் வந்து சொல்கிறான், நீ வந்து உன்னோட ஒர்க்கை பாரு, நான் வந்து அதுக்குள்ளே நீ பண்ண ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறான். ஹான் ரைஸ் கேக் கொடுக்குறான். இதை வந்து அவன் சாப்பிட்றான். இப்போ இருக்கிற மாதிரி நார்மலாக இருந்து சாப்பிடு. நானே சாப்பிட நினச்சாலும் சாப்பிட முடியல, ஏன்னா அவன் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உனக்கு இது பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிடிக்காதுன்னெலாம் இல்லை, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து சாப்பிடாத, உனக்கு பிடிக்காத நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் கேக்கை வந்து
தூக்கி தூர போடுறான். வை நான் சாப்பிட்றேன், அது அங்கே இருக்குது அப்படின்னா நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லலை, இல்லை நீயா இரு அப்படிங்கிற மாதிரி ஹான் வந்து அவனை பார்த்து சொல்கிறான். 2 பேருக்குள்ள மறுபடியும் வாக்குவாதம் ஆரம்பிக்கி. அப்படி வந்து 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும்போது காங்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த நேரத்தில் யாரா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலை பார்க்குறான். பார்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டு மொபைலில் வந்து சீரியஸாக வந்து அவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். இதை நோட் பண்ணாலும் செக் பண்ணுற ஒர்க் தானே அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன், உனக்கு எதுவும் அர்ஜென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இது காமன் தான் அப்படிங்கிறான். அப்போவா நான் செக் பண்ணிட்டேன், நம்ம ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் உனக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா நீ பாரு, நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்கிறான். ஹான் வந்து அவனுக்கு அப்படியே க்ளோஸாக போகிறான். க்ளோஸாக போயிட்டு உனக்கு தான் அர்ஜென்ட் ஒர்க் இல்லை அப்படின்னு சொன்னல, இன்னும் ஏன் மொபைலில் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதை பிடிச்சி கடிக்கிறான். என்னடா பண்ணுறேன், காதை விடு அப்படின்னு அவன் சொல்கிறான். இயர் பியர்சிங் பண்ணியிருக்க, அதனால தான் நான் வந்து இங்கே கடிக்கேன் அப்படின்னு சொல்லி கடிக்கான். ரீசன்லாம் கேட்கல, என்ன கடிக்காதன்னு சொல்கிறேன். எந்திரி, நீ கடிக்கிறியா கிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அப்படி டென் ஆகிட்டு 2 பேரும் வந்து அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹான் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். காங் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். காங் வந்து ஹானை பிடிச்சி திட்டுறான். எத்தனை டைம் தான் சொல்ல நிறுத்துன்னுட்டு, ஏன் நீ நிறுத்தே மாட்டுக்க, இந்த மாதிரி ஜோக் பண்ணுறதுக்கு பதில் நீ வந்து என்னை அடிக்கவே செய்யலாம். ஹான் சொல்கிறான், நீ தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண, நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னு, பட் நம்ம ஸ்டடி டைமில் நீ தான் மொபைல் பார்த்துட்டு இருந்தா, என்னவோ உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னா உனக்கு வந்து கோவம் வந்து உடனே போயிடும். நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா, இவனுக்கு க்ளூ இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவன் வந்து நினைக்கிறான். நீ வந்து இதுக்கு முன்னாடி என்னோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணியிருக்க, பட் நீ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணல, அதுக்கப்புறம் எப்படிடா என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி நீ எப்படி இருக்க சொல்கிற, எனக்கு புரியலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். ஹான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு சாரி கேட்குறான். அவனோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரிசம்பிள்ஸும் தெரில சாரி கேட்குற மாதிரி. காங் வந்து அதை நோட் பண்ணுறான். ஹான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து ஹானை கூப்பிட்றாங்க. ஸோ ஹானும் வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை நீ இப்போவே பேசி முடிச்சிரு, இப்போவே பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்கிறான். பட் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹான் போய் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹான்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாங்க, 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் காங்க பார்க்குறாங்க. ஹான் சடனாக உள்ள வரான். உள்ளே வந்து நீ வெளில போ அப்படின்னு சொல்கிறான். வெளில போன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அடித்து வெளிலையும் தள்ளி விட்டு மூஞ்சி மேலே வந்து கதவை சாத்திடுறான். காங்க்கு வந்து காண்டேறுது. இப்படி தான் நம்ம வீட்டை விட்டு வெளில தரத்துவியா, நெக்ஸ்ட் டைம் வீட்டு பக்கம் வா அப்படின்னு சொல்லு, உனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து வெளில காமிச்சிக்காத, அப்படி காமிச்சேன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு டோரை வந்து கோவத்தில் வந்து உதச்சிட்டு போகிறான். இதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து கிளாஸ் ரூமில் ஹான் வந்து காங்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் காங் வந்து கண்டுக்கிறதா இல்லை. ஹானும் வந்து எல்லா பக்கமும் பின்னாடி சுற்றுறான். பட் லாஸ்ட் வர கண்டுக்கல, இக்னோர் பண்ணிட்டே இருக்கான். ஸோ லாஸ்ட் வந்து ஷட்டில் ஆடும்போது காங் மேலேயே ஷட்டிலை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எரிஞ்சு விட்டுடுறான். இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கும் அவன் மேலே எறிதான். 2 பேருமே அந்த ப்ளே கிரவுண்டை வந்து ஒரு வார் ஜோனாக மாற்றிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எவ்வளவோ இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, பட் முடியலை. லாஸ்ட்டாக வந்து சார் தான் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு நீ வந்து ஃபெசிலிட்டி ரூமை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காங்கிட்டையும், நீ பாத்ரூமை க்ளீன் பண்ணேன்னு ஹான்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து க்ளீன் பண்ணணும், யாராவது ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் 2 பேர் டிமெரிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஹான் வந்து காங்க பார்க்குறான். ஏன் என்னை இக்னோர் பண்ண அப்படின்னு கேட்குறான். நீ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து நினச்சிட்டே தான் இருக்கான், யார் உனக்காக வெயிட் பண்ண போகிறா அப்படின்ட்டு. பட் நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து சார் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை என்னென்னு தான் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து காங்க கூப்பிட்றாங்க. இவனும் ஹான் தான் வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வேற ஒரு ஸ்டூடெண்ட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேட்டில் வந்து நிற்கிறாங்க, உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக வந்து அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா, பேக்டோர் வழியாக வெளில போகவா, ஹான் வேற இருக்கிறானே, மெசேஜ் பண்ணி சொல்லிடுவோமா, நீ வெயிட் பண்ணாத ஃபர்ஸ்ட் போன்னுட்டு. இல்லை ஏன் நம்ம மெசேஜ் பண்ணணும், நான் மெசேஜ் பண்ணேன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்படிலாம் தெரியக்கூடாது, அவனோட பேக்கை மட்டும் அப்படி வச்சுட்டு போகிறான். இது இங்கே இருந்துச்சுன்னா நான் ஸ்கூலை விட்டு வெளில போகல அப்படின்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறான். கீழே வந்து ஃபேஸ் எதுவுமே கிளியராக தெரில. ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், மறுபடி சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்குறான். அங்கே வந்து ஏதோ ஃபைட் நடக்கிற மாதிரி ஷேடோ மட்டும் தெரியுது. அவன் கூட ஒரு ஸ்டூடெண்ட் பேசினால அவன் நினைக்கிறான், முன்னாடி ஹான் கூட சண்டை போட்டான், இன்னைக்கு இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப பயங்கரமாக இருக்குது.
வெளில இருக்கிறவங்களும் இவனோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஹான் வந்து முன்னாடியே இந்த மாதிரி பசங்க கிட்ட பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். எப்போவுமே எல்லாரும் நல்லவங்களாவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அந்த டைமில் ஹானும் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவனோட பிளேஸில் போய் உட்காடுறான். இதை நோட் பண்ண பையன் வந்து இப்போ இவன் இங்கே என்ன பண்ணுறான், ரொம்ப நேரம் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே திங்க் பண்ணுறான். அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கும் பயமாக தான் இருக்குது. ஸோ அவனோட தைரியம் எல்லாத்தையும் அவனை சேர்த்துக்கிட்டு ஹான்கிட்ட போய் ரொம்ப நேரம் நீ இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ எனக்காக இந்த கிளாஸ் ரூம் மட்டும் நீ போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவியாங்கிறான். காங்கோட பேக் அங்கே இருக்கிறத வந்து நோட் பண்ணுறான். இவன் பேக் இங்கே வச்சுட்டு போயிட்டானா, அவனோட மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நீ அவனை காண்டாக்ட் பண்ணி இந்த பேக் எடுத்துகிட்டு போக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹான் வந்து ஷாக் ஆகிட்டு அவன் இங்கே வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வந்தான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது அவனை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு. இவன் வந்து ஒரு ரவுடி. இப்போ அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மையாயிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்காக ஃப்ரெண்ட் கேட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களும் இவனை மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதை கேட்ட ஹான் வந்து இன்னும் ஷாக் ஆகுறான். இந்த சைடு வந்து காங் வந்து அந்த பசங்கிட்ட பேச போகிறான். அப்போ அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப திமிரா பேசுகிற மாதிரி பேசுகிறான். அடுத்த செகண்டே வந்து காங்கோட காலில் விழுந்துடுறான். காங்கோட காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு எங்க கூட ஒரு வாட்டியாவது வா, நான் வந்தால் மட்டும் அங்கே வந்து என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி காங் கேட்குறான். நிறைய சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு எத்தனை டைம் திரும்ப கூப்பிட சொன்னாங்க, இது 13வது டைம் அப்படின்னு சொல்கிறான். நான் வரல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய படிக்க வேண்டிய இருக்குது. இதை கேட்டேன் வந்து உனக்கு ஏண்டா டைம் இல்லை, நீ எப்போவுமே தூங்குவ இல்லை ஏதாவது சுற்றிக்கிட்டு இருப்ப, தயவு செஞ்சு வாடா அப்படிங்கிற கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து நான் வரல அப்படின்னு தான் சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் உங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காங் வந்து அந்த பசங்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ஒரு பையன் புதுசாக வரான். நீ என்ன பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் மேலே நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த பண்ணிக்கு என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்குறான். செகண்ட் இயர் லீ தெரியும்ல, அவனோட தம்பி தான் இவன். நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, ஸோ இவனை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் வந்து அதோட விடலை. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீ இன்னும் அழுதுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் வந்து மொபைல் தான் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். காங்கோட அம்மா ரீசெண்டாக இறந்துருக்காங்க, அதனால தான் ஃபைட்டிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கிறான். பட் இந்த பசங்க விடுற மாதிரி இல்லை. இவன் வந்து சூழ்நிலையை புரிஞ்சு பேச மாட்டானா, அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி காங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டுறாங்க. காங் வந்து அவனை பிடிச்சி அடிச்சிடுறான். இந்த பசங்க தான் போய் பிடிக்கிறாங்க. நீ என்ன வேலை பண்ணுறன்னு தெரியுமா, அவனை அடிச்சா அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து எங்கள் தலையிலையும் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. காங் விடுறதா இல்லை. எங்கள் மெசேஜை ரீட் பண்ணிட்டு விட்டது வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இல்லையா, அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வந்து டைம் இல்லை, சீனியர்ஸ் வந்து வம்பிழுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஒரு ஃபிளாஷ்பேக்கும் போறாங்க. அந்த டைம்ல இவங்க எல்லாரும் சொல்ற அந்த லீ இல்ல அந்த சீனியர்ஸ் யாருன்னு கரெக்டா தெரியல, பட் அந்த பர்சன் வந்து உங்க அம்மா வந்து ஹவுஸ் கீப்பரா தானே வேலை பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி காங் கிட்ட கேக்குறாங்க. காங் ஷாக் ஆயிருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா காங் என்ன நீ இப்போ விடுறியா இல்ல நீயும் அடி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இழுத்துட்டு தான் போகணும் அப்படின்னாலே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு, ஒரே ஒரு வாட்டியாவது நீ வந்து என்னன்னு கேட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹான் வந்து கரெக்டாக அந்த டைமில் அங்கே வரான். வந்து இங்கே நடக்கிற சீன் எல்லாத்தையுமே பார்க்குறான். ஷாக் ஆகிட்டு உனக்கு அடிபட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த டைமில் அந்த பிரகடாக இருந்தாலும் அந்த ரூட் ஸ்டூடெண்ட் காங்க அடிக்க வரான். ரெடி ஆகிட்டான் அடி வாங்குறதுக்கு. பட் அடி அவனுக்கு விரல, ஹான் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறான். இவன் ஆல்ரெடி இன்ஜுரி ஆகி தான் இருக்கிறான், பட் இருந்தாலும் என்கிட்ட அடி வாங்குறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். காங் அந்த ரூட் பாயை வந்து தள்ளி போட்டுட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஹான் கிட்ட கேட்குறான். ஒன்றும் ஆகலை, இது நம்ம ஸ்டடி டைம், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டைமில் ஹான் வந்து சொல்கிறான் எனக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறான். இதை கேட்ட காங் ஹீரோயிஸத்தோட அடிக்க போகிறான்னு நினச்சா நீங்கள் எவ்வளோ நாளே நான் அடிச்சுக்கோங்க, பட் நான் இங்கேருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் படித்து யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்கிறான். இதை கேட்டால் அவன் ஃப்ரெண்ட் வந்து டே நீ கிளாஸ்க்கே ஒழுங்காக வர மாட்டேன், நீ யூனிவர்சிட்டி போகணுன்னாடா சொல்கிறேன், வாடா தயவு செஞ்சு எங்க கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ரியாக்ஷன்ஸ்லாம் அதுக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பசங்க வராங்க, அன்கிள்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம், எங்களோட ப்ராஜெக்டோட நேம் வந்து என்னவானாலும் இருக்கலாம். ரூட் பாய் கிட்ட கேட்குறாங்க நீ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து நான் 2 டைம்ஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் உன்னை பார்த்தா 6 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹான் சொல்கிறான் வா நம்ம போகலாம், அவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க தான், அவங்க பார்த்துக்குவாங்க, இதுக்கு மேலே டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹானை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். இந்த பசங்க எங்க மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா, அதுலேயும் கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ஹான் கேட்குறான் இது ஹாஸ்பிட்டல் இல்லையேன்னு. காங் கோவத்தோட
நீ நான் டிரைவ் பண்ணும்போதே என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிருப்பேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாதனால தான் எந்த லொக்கேஷன் வந்து பக்கத்துலேயோ அந்த லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறான். பாதியில் தள்ளி விடாததுக்கு நீ வந்து ஹாப்பி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கிறான். இது உன்னோட வீடா அப்படின்னு கேட்குறான். உள்ள யாராச்சும் இருந்தால் நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹான் கேட்க, அப்படிலாம் யாரும் இல்லை, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு காங் போய்கிட்டே இருக்கிறான். எனக்காக கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணுறியா, நீ பாட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஏன்னா இந்த மெடிசன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து ஹான் கிட்ட கொடுக்குறான். நான் எப்படி போடுவேன், எனக்கு எப்படி தெரியும், நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். இரிட்டேட் பண்ணாத, அந்த ரூமில் வந்து மிரர் இருக்குது, ஸோ அதை பார்த்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல, என்ன கேட்டாலும் நீ ஃபைட் பண்ணுற, புள்ளி மாதிரி டிரைவ் வர பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் நீ ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு காங் கோவப்படுறான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணதுனால எனக்கு கார்சிக்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறான். போதும் ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து அவனுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீயே எனக்காக வந்து அடி வாங்கின, இதுவரை எனக்கு யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணுறான். ஹானும் வந்து காங்கோட ஃபேஸே வந்து பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ சடனாக கேட்குறான், நீ வந்து ஃபைட் பண்ணல, அவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறான். பழைய ஸ்கூலில் படித்தேன்ல, அங்கே வந்து அவங்க கூட தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், இனிமேல் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ நான் ஃபைட் பண்ணாமல் என்னோட படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஹான் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். ஹான் வந்து ஏதோ திங்க் பண்ணிவிட்டு அவன் மேலே அப்படியே சாயிறான். சடனாக வந்து கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறான். இந்த வீக்கெண்டில் நான் ஏன் உன்னை வெளில போக சொன்னேன்னா, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. நீ ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பேன், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அன்யூஷுவலாக இருக்கும், நீ இன்னும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை போ அப்படின்னு சொன்னேன். உனக்கு உன்னோட வீட்டில் இருக்கவங்கள பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்க, அப்படிலாம் இல்லை, பட் நீ அப்படின்னும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ அவங்க கூட தானே இருக்க, அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆனதும் ஒரு ஜாப் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருந்து விலகிடுவேன், யூனிவர்சிட்டிலாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபாரின் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இதான் என்னோட கரண்ட் கோல் தெரியுமா, அப்புறம் நான் வந்து சேவ் பண்ண மணி வச்சு என்னோட டேட்டுவையும் ரிமூவ் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். உனக்கு பிடிச்சதுனால நீ டேட்டு போடலையா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்க, அறிவு இருக்க எவனாச்சும் இதை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேட்டுவை சொல்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டேன், அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்னோட நோட் புக்கில் ஒழிச்சு வச்சேன், அதை பார்த்துட்டாங்க, என்னை பிடிச்சி வந்து டேட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியும் வந்து ஹான் வந்து அவனை ஹக் பண்ணுறான். டே என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணியாச்சும் கொடுத்தியா, நான் அவன் கெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி நான் உனக்கு வந்து தண்ணி கொடுப்பேன், குடிச்சதுக்கப்புறமா நீ வந்து வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறான். தண்ணி மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாச்சும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா இவன் தான் எப்போவுமே மற்றவங்க வீட்டுக்கு போயிருக்கான், கெஸ்ட் யாரும் இவன் வீட்டுக்கு வந்ததில்லை. ஸோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல லேண்ட்லார்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். அதை ஹானும் டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணிவிட்டு அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் அது கெட்டு போயிடுச்சா, கூட நான் தூர வேணா ஊற்றிடட்டான்னு கேட்குறான். இல்லை அது வந்து ப்ளம் வைன், ஆனால் அந்த கிராணி வந்து எங்கள் அம்மா கூடலாம் இதை சாப்பிட சொன்னாங்க, ஒருவேளை மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ கூட நான் வந்து தூர ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு புள்ளியாக இருந்துக்கிட்டே நீ வந்து இது கூட என்னன்னு தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீ அதையே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், ஹானோட ஃபேஸ் வந்து அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஏன் உன்னோட ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காங் கேட்க, நான் நீயும் குடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயில் வந்து ஊற்றி விட்டுடுறான். வேணாம் வேணான்னு சொல்லியும். ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சீன்லாம் நமக்கு காமிக்கல. ஸோ அதுக்கப்புறமா நல்லா சண்டைலாம் போட்டு அவங்களுக்குள்ள விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வந்து படுக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரில் படுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒன்றால் தான் நம்மளோட ஸ்டடி வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ திரும்பவும் ஆரம்பிக்காத, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயை வந்து மூடுறான். ஹான் வந்து சும்மா இல்லாமல் காங்கோட கையை வந்து லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீ தானே உங்கள் வீட்டிலேயே லாஸ்ட் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்குறான். பார்த்தாலே தெரியுது. அம்மா நீ வந்து உங்கள் வீட்டில் எத்தனாவது, உனக்கு ஏதாவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்க, இல்லை அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியாலாம் போர் அடிக்காது, பட் வந்து சம்டைம்ஸ் வந்து எம்டியாக இருக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து அவளை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் அவளா யார் அப்படின்னு கேட்குறான். என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறான். சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. அவனோட அம்மா வந்து இவனை பிடிச்சி திட்டுறாங்க. நீ ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேக்கா, நான் எப்போ என்ன கேட்டாலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னே சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி பசங்க கூடலாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து
நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து ஹானை பார்த்து தான். அந்த டைமில் தான் அவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு சீனியர் இருந்தாங்க, அந்த சீனியர் வீட்டில் தான் வந்து என் அம்மா வந்து ஒர்க் பண்ணாங்க. நான் அவனை வந்து கொஞ்ச நாள் இக்னோர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து என்னோட அம்மாவை போதர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானே என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுவே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவனோட அம்மா வந்து இவன் கண் முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. ஸோ அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது சடனாக நான் ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறான். ஹான் வந்து அவனை கெட்டி பிடிச்சிட்டு கடைசியில் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறான். இதில் என்னடா பிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் ஹான் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு, உனக்கு தூக்கம் வருதா? ஆமாம், அவ்வளோ நேரம் நான் ஒரு சின்ன பையனை பார்த்துட்டு இருந்தேன்ல, அதனால எனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு காங் தூங்குறான். இங்கே தூங்கட்டா அப்படின்னு கேட்குறான். உள்ளே வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து அவனை தூக்கிட்டு போகிறான். இல்லை என்னால் நடக்க முடியும்னு சொல்கிறான். அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அவன் பெட்டில் போட்டுட்டு நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இவன் என்ன போக போகிறானா? நான் போன்னு சொல்லும் போதெல்லாம் போக மாட்டான். தோணுச்சு அப்படின்னா அவன் போவான், அப்படி இல்லாட்டி போக மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். எப்போவுமே இந்த டைமில் வந்து அவன் ஜோக் பண்ணிகிட்டே இருப்பான். பட் டுடே வந்து அவன் ஜோக்கே பண்ணல. இப்படிதான் மற்றவங்கள வந்து எம்பாரசிங்கான சுச்சுவேஷன்லேயே வச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறான். என்ன நினச்சான்னு தெரியல. திடீர்னு ஹானோட கையை பிடிச்சி அவனை இழுத்து லிப் டு லிப் வந்து கிஸ் கொடுத்துட்றான். கிஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீ கீழே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டுறான். டைம் எல்லாம் முடிஞ்சா அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. எக்ஸாம் ஹால் முன்னாடி தான் காங் நிற்கிறான். அந்த டைம்ல அவனோட ஜூனியர்ஸ் எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. இவனும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஆனால் இன்னும் காணும் ஒரு மெசேஜ் கூட ஆன்சர் பண்ண மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். அந்த டைமில் அவனோட சைடில் இருந்து அவன் ஸ்டோரி சொல்கிறான். இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா 2 பேருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டடீஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஹான் வந்து அவனோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவான். அதை தவிர அவன் வேறு எதுவும் பண்ணதில்லை. காங்க்கும் அந்த இன்சிடென்ட் பற்றி ஹான் கிட்ட கேட்கணும்னு இருந்தாலும் அவனுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருந்ததுனால அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ எக்ஸாம் தான் 2 பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சைடில் ஹான் வந்து அவனோட காலை அட்டன் பண்ணிட்டான். எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்க, நான் எக்ஸாம் சென்டர் முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் இங்கே நீ இல்லையே அப்படின்னு இவன் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறான். இல்லை, நான் ஃப்ரெண்ட் கேட்டில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறான். நானும் ஃப்ரெண்ட் கேட்டில் தான் நிற்கிறேன், பட் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நிமிஷம் யோசிக்காங்க. ஜின்வோ ஹை ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு இவனும் சொல்கிறான். அப்புறம் தான் ஹானுக்கு வந்து ஞாபகம் வருது, நான் தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல வரான். பட் அதுக்குள்ளே காங் வந்து நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்கே உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, சீக்கிரமாக உள்ளே போங்கன்ட்டு. நம்ம பேசாமல் அவன்கிட்ட சொல்லி எக்ஸாம் எழுத சொல்லலாமா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே காங் அங்கே வந்துட்டு ஹான் சீக்கிரமாக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறான். இவன் அவனே தகச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன கனவு காங்கியா, சீக்கிரமாக வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இவனும் அவனோட வண்டியில் போய் ஏறுறான். போகும்போது அவன் திட்டிகிட்டே இருக்கிறான். எனக்கு தான் ஏர்லியாகவே அட்மிஷன் கிடச்சிருச்சு இல்லை, இந்த எக்ஸாம்லாம் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலாட்டியும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை நீ ஏன் இப்போ சொல்கிறேன், நான் ட்ரைவ் பண்ணும்போதும் நான் அடிக்க மாட்டேன்னு தானே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட, நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்குறான். வண்டியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எப்படியோ டைம்க்குள்ள எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஹான் வந்து சொல்கிறான், உனக்கு வந்து ஏர்லியாகவே அட்மிஷன் கிடைச்சாலும் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் போட்ட ஸ்கார்ஃபை வந்து காங்க்கு போட்டு விட்டு எக்ஸாம் நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை உனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லி ஹீட்டரை ஆன் பண்ண சொல்லணும் சொல்கிறான். இவன் வந்து கொஞ்சம் ஷை ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா ரிசல்ட் வருது. காங் அதில் ஃபெயில் ஆயிடுறான். ஹானுக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு படித்தானே எப்படி ஃபெயில் ஆனான்ட்டு. ஸோ நீ உன்னோட கிரேட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலை செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஹான் கேட்க, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிட்டா அப்படிங்கிறதுனால ஓவரா பண்ணாதா வாய மூடுன்னு சொல்கிறான். சரி எந்த ஸ்கூல் போகிற அப்படின்னு கேட்க, நான் இன்னும் அதை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஹான் சொல்கிறான். நான் என்னோட ஸ்கார்ஃபை வந்து கிளாஸ்லேயே மறந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க வந்து நான் அப்போவே வந்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பட் ஹானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்கள வந்து வியார்டாக பார்த்துட்டு இருக்காங்க. காங் வந்து ஒரே திங்கிங்லேயே இருக்கான். இவன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான், இனிமேல் ட்ரிப்பு அசைன்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆயிடுவானே அப்படின்ட்டு. 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் தெரியல. நான் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்குள்ள அவன் கிராஜுவேட்டே ஆயிடுவான். இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு திங்க் பண்ணுறான். ஹான் கிட்ட சொல்கிறான், நான் டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ் எல்லாத்தையுமே நீ வந்து ஆன்சர் பண்ண, எதையும் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹான் இவனே பார்க்குறான். காங் கண்டினியூ பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப இரிட்டேட் பண்ண, அவனை வந்து அப்படியே அடிக்கலாமான்னு தான் தோணுச்சு, பட் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கும் அப்படிதான், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு ஹான் ப்ரப்போஸ் பண்ணுறான். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்க, ஹான் வந்து காங்கை பிடிச்சி நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து அவனை பிடிச்சி அடிச்சிடுறான்.
அடிச்சதுக்கப்புறமா சாரிப்பா கூஸ்பம் ஆயிடுச்சு அதான் அடிச்சிட்டேன், நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்குறான். என்னை தூக்கி விடு அப்படின்னு சொல்கிறா. இவனா அவனை தூக்குறான். ஹான் வந்து அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். லிப் டு லிப் அடிச்சிடுறான். எக்ஸாமில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தா அப்படிங்கிறதுனால தான் இதுவரை நான் சொல்லலை. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். இதில் உன் டெக்ஸ்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணா என்ன பண்ணலாட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன சொன்னேன் அப்படின்னு இவன் கேட்குறான். நீ தானே சொன்ன அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் எப்போ சொன்னேன், நான் அப்பெல்லாம் சொல்லலைன்னு சொல்கிறான். நான் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன், நீ கேட்குறியா அப்படின்னு இவன் கேட்க. எப்போ அப்படின்னு கேட்குறான். ஒன் டே வந்து உன் வீட்டில் நான் இருந்தேன்ல அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான். திங்க் பண்ணுறான். அந்த டேயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வந்து குடிச்சிருந்தேன், அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீ பிலீவ் பண்ணுவியான்னு கேட்குறான். குடிச்சிருக்கவங்க தான் உண்மையை பேசுவாங்க. உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் நீ பேக் பண்ணு, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். நான் வரலன்னு சொல்கிறது உனக்கு கேட்கலையான்னு கேட்குறான். நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். அதுக்கு இப்போ என்னன்னு இவன் கேட்க, உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். எனக்கு தெரியல மறுபடி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அவன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் வேகமாக அங்கேருந்து எந்திக்கிறான். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்க, எனக்கு சடனாக இந்த ஸ்கூலுக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போகிறான். இவனுக்கு அப்போ தான் வந்து ஜர்க் ஆகுது. டே அங்கேயே நின்று எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். நிற்கிற மாதிரி இல்லை. சரி நான் உன்னோட மூவ் அவுட் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதை கேட்கல அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி நான் உன்னை விரும்புகிறேன், அங்கே நிற்கிறியா? பட் அவன் நிற்கிற மாதிரி இல்லை. 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்களோட கிராஜுவேஷன் டே வந்து நல்லா ஜாலியாக இந்த மாதிரியே போகுது. காங் வந்து ஒத்துக்கிறான். என்னால் நம்பவே முடியலை, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோவை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அதோட இந்த மேங்கா வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.